ஹாய்ங்க. இப்போ நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம். அது என்ன ரெசிபின்னு தானே பார்க்குறீங்க. சாம்பார் தான், வேறு ஒன்றும் இல்லை. சாம்பார் பிடிக்காத குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி சாம்பார் நீங்கள் செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அது எப்படிங்கிறத பார்க்கலாமா? சாம்பார் செய்யலாமா? கடாயில் எண்ணெயை ஊற்றி அதில் வெந்தயம், வெள்ளைப்பூடு, ஒரு 5 பல் வெள்ளைப்பூடு, கடுகு சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பூடு எதுக்காக சாம்பாரில் சேர்க்குறோன்னா, சின்ன குழந்தைகளுக்கு வயிறு ஒரு உப்புசமாக இருக்கும். சாம்பார் ஒரு சில குழந்தைகளுக்கு சேராது. அப்படி இருக்க குழந்தைகளுக்காக தான் வெந்தயம், வெள்ளைப்பூடு சேர்த்துக்கிறோம். வெள்ளைப்பூடு, வெந்தயம் கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கூடவே வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தக்காளி சேர்த்து, நான் ஒரு 3 தக்காளி தான் நான் சேர்த்துருக்கேன். 150 பருப்புக்கு 3 தக்காளி சரியாக வரும். 3 தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதங்கணும். வதங்குறதுக்காக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் சக்தி சாம்பார் பொடி தான் சேர்த்துருக்கேன். சக்தி சாம்பார் பொடி, அப்புறம் மஞ்சத்தூள், இது கூடவே பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் குழந்தைகளுக்கு வயிற்றில் இந்த உப்புசமாக இருக்காது, வயிறு வலிக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் குழந்தைகளுக்காகவே பெருங்காயம் சேர்க்குறது. இந்த பருப்பு ஒரு சில குழந்தைகளுக்கு வயிறு உப்புசமாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் நம்ம பெருங்காயம் சேர்க்குறது. நம்ம எண்ணெயிலேயேவும் மசால் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்ச பருப்பு காய் கூட நம்ம சேர்த்துக்கறலாம். சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுக்கரலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் சீரகம், கடுகு போட்டு தாளித்து நம்ம சாம்பாரில் கொதிச்சு வெந்த சாம்பாரில் நம்ம சேர்த்துக்கரலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சுருந்தா எனக்கும் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகேவா?